மேரி அல்போன்சா அவருடைய ஆன்மீக இலைப்பாற்றியை வேண்டிக் கொள்வோம். குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் செபிப்போம். அந்தோனிதாஸ், லில்லி புஷ்பம், ரோஸ்மேரி, எலிசபெத் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். குருசம்மாள், மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம், அருளப்பன், பெரியசாமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இறைவன் மறைத்த அந்தோனிராஜருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். அமர் பி நாயன், பபியுல்லா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெனியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள் இலைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக தளத்தில் ஆன்மாக்கள் இலைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். நசரத் பீராயன், சேசமால், சேவீரமால், இருதயசாமி, வில்ஃபர் பெர்னாண்டஸ், ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், செலிபிரிட்டா மேரி, ஜார்டினா மேரியுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஃபாதர் இருதிராஜ், தாசன், டெல்பின், தாய் சமால், அப்போலினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். தயாபரி வினருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக திருப்பதியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களும் இந்த சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் வலியை கொடுத்து வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். தொடர்ந்த இறைவனுடைய அருளும் ஆசீர் வல்லமை இரக்கமும் நம்மை நேரிய பாதையிலே வழிநடத்தி நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எல்லா விதமான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் முழுமையாக பொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி காத்திட இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதன் இருவருக்கும் இடையே நிலையான உறவு இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவேதான் பல நிலைகளிலே மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக பாவங்கள் புரிகிற பொழுது அவற்றையெல்லாம் நிறைவாக கடவுள் மன்னித்து மனிதனை தன்னுடைய அன்பு பிள்ளையாக அந்த உறவு வாழ்வுக்குள்ளாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனிதர்கள் எவ்வளவுதான் கடவுளை விட்டு வெகு தூரம் அகன்று போனாலும் கூட காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதில் தான் கடவுள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார் என்பதற்கு ஏற்ப தன்னை விட்டு பிரிந்து செல்லுகிற பிள்ளைகளை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற அந்த உறவில் நிலைத்திருக்க செய்கிற அந்த ஒரு அர்ப்பணத்தில் கடவுள் எப்பொழுதுமே நிலையாய் நிலைத்திருப்பவராக இருக்கிறார். இதுதான் நம் கடவுளை குறித்து விவிலியம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது திருமண உறவை போன்றது என்பதையும் நாம் ஆழமாக இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நிலையிலும் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு பாதிக்கப்படாமல் இருக்க, பாதிக்கப்பட்டாலும் கூட அதை புதுப்பித்துக் கொள்ளுகிற நல்ல மனப்பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக, இறைவனுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில் நமக்கு கடவுளால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வும் அந்த வாழ்வினுடைய சாட்சியத்தால் கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்பாடாகவே அது அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே சிறப்பாக புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்கிற அருள்பணியாளருடைய புனிதருடைய மறைசாட்சியுடைய விழாவை இந்த நாளிலே தாய் திரு அவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்குள் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அருள்பணியாளர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக பிறருக்கு வாழ்வு கொடுப்பதன் வழியாக தன்னுடைய உறவை, கடவுளுக்கும் தனக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொண்ட ஒரு அருள்பணியாளர். ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் செய்வதன் வழியாக இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்ததை போல இந்த அருள்பணியாளரும் தேவையில் இருப்போருக்கு, உதவி வேண்டுவோருக்கு தன்னால் ஆன பல மனிதர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிற அந்த உதவிகளை செய்து கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், கடவுள் உன்னோடு நிலைத்திருக்கிறார். எனவே
வறுமையோ துன்பமோ துயரமோ எதுவுமே கடவுளின் அன்பிலிருந்து கடவுளின் உறவிலிருந்து யாரையும் பிரித்து விடக்கூடாது என்கிற மனப்பக்குவத்தில் தன்னால் ஆன எல்லா விதமான உதவிகளையும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து கடவுளின் இருப்பை இந்த செயல்பாடுகள் வழியாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்திய ஒரு அருமையான புனிதர். அன்னை மரியாளின் மீது ஆழமான விசுவாசமும் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர். அன்னை மரியாள் வழியாக ஆழமான விதத்திலே தனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதிலே அடிக்கடி அவருடைய பரிந்துரையை நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஒரு புனிதர். இந்த புனிதருக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மறைசாட்சிக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அதே வேளையில இவரை போலவே கடவுளின் உறவிலிருந்து நம்மை எதுவும் பிரித்து விடக்கூடாது என்கிற அந்த மனப்பக்குவத்தில உறவை நிலைநிறுத்திக் கொள்ள, உறவை பலப்படுத்திக் கொள்ள, உறவை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவருடைய அருள் கேட்டு இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வரியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா அருள் பணியாளர் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரையும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு துயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 59 முதல் 63 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்துவிட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் நிலைமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன் நடத்தை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை
உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே பாடுவேன். என் மீட்பும் அவரே. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நான் அகமழிவோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அவை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 3 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை இக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம்
மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடமும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீ மாற்றி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலையில் இடையராத ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கிழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவுறுதி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை
உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுமீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் மீது ஆண்டனி சாமி ஆண்டரை எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியா, இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித மேக்சிமிலியன் மரியை கோல்பே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே,
இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். பாடிய எந்தன் நெஞ்சத்திலே வாழ்வை அளிக்கும் வல்லவரே, உங்கள் வரவால் என் வாழ்வில் தென்றல் வீசும் இயேசுவே, அன்பே அன்பே வா, வாழ்வில் வழியே வா, என்னில் வாழ்ந்திடவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரியை கோல்பே எந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திருஇருதயமே, சேரகிரிமயமே, தினமும் எங்கள் சேகமாயிருப்பே, தேவதயாநிதியே, மனிதரை மாற்ற கதியிலே சேர்த்த மணமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாவடி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாவடி மேல் சுமந்தார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டா